இது பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேனோட கோரு. ஸோ இந்த கோரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படக் படக் கடக் கடக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு நல்லா ஓடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ரொம்ப வந்து சவுண்டு கேட்கும். ஸோ அந்த டைமில் எல்லோரும் பயந்துக்குவாங்க, ஃபேன் கழண்டு விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஃப்ட்டில் வந்து பர்ன் அவுட் ஆகிறது தான். ரொம்ப நாள் பழைய ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வந்து ஷாஃப்ட் வந்து தேஞ்சு போகிறது தான் காரணம். ஸோ நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டிப் தெரியும் பாருங்கள், நல்லா தெரியுதா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புது ஷாஃப்ட் மாற்றுறது தான் இதுக்கு ஒரே ஒரு தேர்வு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பழைய ஷாஃப்ட்டு கழட்டவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெல்டிங் அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து லேத் பட்டையில் கொடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், டர்னிங் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ புது ஷாஃப்ட்டு மாற்ற போகிறோம். ஸோ எப்படி மாற்ற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோரோட ஷாஃப்ட் மாற்றுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ராடு தேவை. ஸோ இந்த ராடில் இருந்தால் தான் நம்ம சேஃபாக வந்து மாற்ற முடியும். இது வந்து நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம வந்துட்டு வச்சு தட்டணும். ஸோ அப்போ வந்து வெளியே வந்து விடும். ஸோ பேக் சைடில் தட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் வந்து ஸ்டெப் வந்துட்டு இந்த இன்னர் டயாவோட இந்த அவுட்டர் டயா ஷாஃப்ட்டோட டயா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் வந்து இந்த சைடு தட்ட முடியாது. ஸோ இந்த சைடு மட்டும் தான் தட்டணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த ராட் நம்ம பயன்படுத்தி ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி இருக்குங்களா, ஸோ சுற்றி வச்சு நம்ம லேசாக தட்டினாலே போதும், அழகாக வந்து இறங்கிக்கும். ஒரு சில வந்து ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒரு 2-3 தடவை சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் வந்து லேசாக அடிக்கிறேன். ராடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அடிக்கும் போது சுற்றி போய் கோரில் வந்து பற்றாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இறங்குறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. விழுந்துருச்சு. ஸோ கோர் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் சேஃப்டாக எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் கோர் போயிடுச்சு அப்படின்னா ரீவெண்டிங் பண்ணுற மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வந்துடும். ஸோ ஷாஃப்ட் வந்து கழட்டியாச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேக்கில் வந்து நம்ம தட்ட முடியாது. இந்த ஸ்டெப்பு வந்துட்டு அந்த இன்னர் டயாவில் இந்த டயாவில் போகாது. இந்த டயா விட இந்த அவுட்டர் டயா பெருசு. ஸோ அதனால் உள்ளே போகாது. இந்த மாதிரி ஷாஃப்ட்டில் வந்து தேய்மானம் அடைகிறதுனால தான் நமக்கு வந்து பயங்கரமான சவுண்ட் வருது, இறைச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபேன் கீழே விழுந்துடும் அப்படின்னு பயந்துட்டு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து புது ஷாஃப்ட்டாக மாற்ற போகிறோம். பேரிங் போயிருந்தாலும் கூட நமக்கு அந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இது ஷாஃப்ட் போனதுக்கான சவுண்டு ரீசன் தான். அதனால தான் நம்ம இந்த ஷாஃப்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ ஷாஃப்ட் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஷாஃப்ட் வந்து அதே சைஸில், அதே லென்த்தில், அதே டயாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஷாஃப்ட் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அதே ஷாஃப்ட்டை மறுபடியும் இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, எப்படி நம்ம வெளியே எடுத்தோமோ அது வழியாக மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும். ஸோ பேக் சைடு எடுத்தோம், அதே போல் பேக் சைடே வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் வந்து இந்த ஒயருக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஒயர் வந்து கரெக்டாக வச்சு எடுத்துக்க முடியும். ஸோ கீழே வந்து நம்ம அந்த ராடு வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே இந்த பேரிங் தட்டுற இந்த ராடை வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த ஷாஃப்ட்டை தட்டுறோம். ஏன்னா டேரெக்டாக நம்ம ஷாஃப்ட்டை தட்டினோம் அப்படின்னா பேரிங் போட முடியாது. ஸோ பேரிங் அந்த அடி வாங்காமல், பேரிங் ஷாஃப்ட் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம டேரெக்டாக ஷாஃப்ட்டோட பாடியில் தட்டுறோம். ஸோ டேரெக்டாக இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோலுக்கு நேரம் நம்ம வந்து ஒயர் விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஷாஃப்ட்டை மாற்றிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.